அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இப்ப நம்ம சைக்காலஜிக்கான ஒரு 50 முக்கியமான கொஸ்டினை இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம சரி, எல்லாரும் ரொம்ப வேகமா நம்ம இந்த டெட் தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. எதிர்வரும் ஜூலை 4, 5 இதுல எழுதவிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் முழு வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இந்த நேரத்துல நம்ம சைக்காலஜில நிறைய அது சம்பந்தமா பேசியிருக்கோம். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் அது ஒரு பெரிய கடல் மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நமக்கு தோன்றுகிறது. அதன் அடிப்படையில இந்த புதிய வீடியோ உங்களுடைய அந்த தேர்வுக்கு இறுதி கட்ட அந்த தேர்வுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம நேரடியாக கேள்விக்கு போகலாம். சரி, முதல் கேள்வி குழந்தையின் உடல் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களை மட்டும் குறிப்பது எது? குழந்தையினுடைய உடல் வளர்ச்சியில ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிப்பது எது? மட்டும் இந்த மாற்றங்களை மட்டும் சொல்வது எது அப்படின்னு கேக்குறோம். அதுல ஆக்சுவலா கேள்வியிலையும் வளர்ச்சின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, பதிலையும் வளர்ச்சின்னு இருக்குது. அடிப்படையில குழந்தையின் உடல் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களை மட்டும் சொல்வது எது அப்படின்னா அது வளர்ச்சி தான். வளர்ச்சி என்பது அளவு சார்ந்த மாற்றங்களை குறிக்கிறது. உதாரணமாக உடல் எடை மற்றும் உயரம் அதிகரித்தல் ஆகியவற்றை சொல்கிறது. சரி, இப்ப நம்ம அடுத்து இரண்டாவது வினாவிற்கு செல்லலாம். பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டில் முறையான செயல்பாட்டு நிலை எந்த வயதை குறிக்கிறது? பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டுல முறையான செயல்பாட்டு நிலை எந்த வயசை சொல்லுது அப்படின்னா 11 வயதுக்கு மேல். அதாவது 11 வயதுக்கு மேல் தான் குழந்தைகள் கருத்தியலான அப்டிராக்ட் திங்கிங் அப்பதான் வளருது அப்படின்னு சொல்றாங்க, சிந்தனையை பெறுகிறார்கள். சரி, அடுத்து மூன்றாவது கேள்வி. ஆக்க நிலையுறுத்த கற்றல் கோட்பாட்டை வழங்கியவர் யார்? இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் கோட்பாடு, இதை சொன்னவர் யாருன்னா இவான் பாவ்லோவ். இந்த பாவ்லோவ் என்ன பண்றாருன்னா நாயை கொண்டு அந்த பரிசோதனையை செய்யறாரு. இது நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல இந்த சம்பந்தமான விரிவான விளக்கங்கள்லாம் பார்த்திருக்கோம். அந்த காணொளிகளை வேண்டுமானால் நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இவர் அதாவது ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் கோட்பாடு, இது யாருன்னு கேட்டா பாவ்லோவ். அவர் பயன்படுத்திய விலங்கு எதுன்னா நாயை வச்சுதான் பரிசோதனை பண்றாரு. சரி, அடுத்து நான்காவது கேள்வி. ஒரு குழந்தையின் கால வயது 10 மற்றும் மன வயது 12 எனில் அக்குழந்தையின் நுண்ணறிவு ஈவு என்ன? அப்ப கால வயது கொடுத்துருக்காங்க, மன வயதை கொடுத்துருக்காங்க, அதனுடைய நுண்ணறிவு ஈவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நுண்ணறிவு ஈவு என்பது அதற்கான வாய்ப்பாடு என்னது? மன வயதுலேருந்து கால வயதை வகுத்துட்டு அதை 100ஆல பெருக்கிட்டோம்னா நுண்ணறிவு ஈவு கிடைச்சிடும். அப்ப IQ இஸ் ஈக்குவல் டு மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டு 100. அந்த சூத்திரத்தின்படி பார்த்தோம்னா 120 தான் சரியான விடை. அடுத்து ஐந்தாவது கேள்வி. சமூக கற்றல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? சமூக கற்றல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கான விடை ஏ, ஆல்பர்ட் பாண்டுரா. அவர்தான் ஆல்பர்ட் பாண்டுரா. அவர்தான் சோசியல் லேர்னிங் தியரிய முன்மொழிகிறாரு.
சமூக கற்றல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆல்பர்ட் பாண்டுரா. அதாவது பாண்டுரா மனிதர்கள் மற்றவர்களை கவனிப்பதன் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறினார். அப்சர்வேஷன் மூலம் கத்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை சொன்னது வந்து ஆல்பர்ட் பாண்டுரா. இதுதான் சமூக கற்றல் கோட்பாடு. சரி, அடுத்து 6வது கேள்வி. எரிக்சனின் மன சமூக நிலைகளில் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின்மை நிலை எந்த காலத்தை சார்ந்ததாக இருக்கு? எரிக்சன்னாலே அவர் வந்து இந்த மன சமூக நிலை இதன் அடிப்படையில எத்தனை வகையா பிரிச்சாருன்னா 8 வகையா பிரிச்சார். அதுல வந்து நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின்மை நிலை எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அது பிறப்பு முதல் 1.5 வயது வரை இருக்கக்கூடிய அந்த குழந்தை பருவத்தின் ஆரம்பத்தில் இன்ஃபான்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை பருவத்தின் ஆரம்பத்தில் குழந்தை பராமரிப்பாளர்கள் மீது நம்பிக்கை கொள்கிறது அல்லது நம்பிக்கையற்று போகிறது. ரெண்டுமே அந்த குழந்தைகளுக்கு நிகழ்கிறது. நம்பிக்கை, அவநம்பிக்கை, ரெண்டுமே நம்பிக்கையற்ற தன்மை. இது வந்து இதுதான். அடுத்து 7வது கேள்வி. உட்காட்சி கற்றல் இன்சைட்ஃபுல் லேர்னிங் யாருடைய பரிசோதனையுடன் தொடர்புடையது? உட்காட்சி கற்றல் யாருடைய பரிசோதனை? உட்காட்சி கற்றல் வந்து எந்த விலங்கு வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா சிம்பன்சிங்கிற குரங்கு தான். இவர் வந்து இந்த கோளருங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அப்ப உட்காட்சி கற்றலை பத்தி சொன்னவர் யாருன்னா கோலன். அப்ப அந்த கோளர் இந்த கோளர் வந்து பயன்படுத்திய விலங்கு எதுன்னா குரங்கு. அதுக்கு அது வந்து சிம்பன்சி குரங்கு. சரி, அந்த சிம்பன்சி குரங்குக்கு கோளர் வைத்த பெயர் வந்து சுல்தான். அப்ப கோளர் வந்து சுல்தான் என்ற சிம்பன்சியை கொண்டு உட்காட்சி கற்றலை விளக்கினார். அடுத்து 8வது கேள்வி. கற்பித்தலின் ப்ளூம் வகைப்பாடு எதனை அடிப்படையாக கொண்டது? கற்பித்தலில் ப்ளூம் வகைப்பாடு எதனை அடிப்படையாக கொண்டது? எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா கற்பித்தல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டது. அதாவது இந்த ப்ளூம் வகைப்பாடு, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லப்படுறது கற்பித்தல் நோக்கங்களை அறிவு, உணர்வு மற்றும் உள இயக்க புலங்களாக ப்ளூம் வகைப்படுத்தினார். அந்த ப்ளூம் வகைப்பாடு கற்பித்தல் நோக்கங்களை அடிப்படையாக தான் கொண்டது. அடுத்த கேள்வி, 9வது கேள்வி. அனுபவ படிநிலை கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா அனுபவ படிநிலையை சொன்னவர் யாருன்னா எட்கர் டேல். எட்கர் டேல் பல்வேறு வகையான கற்றல் அனுபவங்களை ஒரு கூம்பு வடிவில் விளக்கினார். அதனாலதான் அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எட்கர் டேல் அனுபவ படிநிலை. அடுத்து 10வது கேள்வி. காக்னேயின் கற்றல் படிநிலைகளில் மிக உயரிய நிலை எது? காக்னேயின் கற்றல் படிநிலைகளில் மிக உயரிய நிலை எதுன்னு கேட்டோம்னா அது வந்து அந்த 4 பதில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதுன்னா பிரச்சனை தீர்த்தல், ப்ராப்ளம் சால்விங். இந்த பிரச்சனை தீர்த்தல் தான் காக்னே கற்றல் படிநிலை கோட்பாட்டுல வந்து உயர்ந்த நிலை. அதாவது 8வது மற்றும் அதுதான் அவரும் வந்து 8 வகையில இதுபடுத்துறாரு. அந்த கற்றல் படிநிலையை வந்து காக்னே வந்து எட்டு நிலையில வந்து வகைப்படுத்துறாரு. அதுல 8வது நிலை, அதாவது உயர்ந்த நிலையில எது இருக்குன்னா ப்ராப்ளம் சால்விங் அது இருக்கு. அடுத்து 11வது கேள்வி. நுண்ணறிவு ஈர்காரணி 2 ஃபேக்டர் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரல் ஃபேக்டர், ஸ்பெசிபிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இத சொன்னவர் யாரு? இந்த நுண்ணறிவுல வந்து இரு காரணி கொள்கை கோட்பாட்டை சொன்னவர் யாருன்னா ஸ்பியர்மேன். ஸ்பியர்மேன் வந்து பொது காரணி மற்றும் சிறப்பு காரணி என நுண்ணறிவை 2ஆக பிரித்தார். அடுத்து 12வது கேள்வி. குழந்தை மைய கல்வியின் சைல்டு சென்டர்டு எஜுகேஷன், இதனுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?
குழந்தை மைய கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டா ரூசோ தான். அது ரூசோ என்ன பண்றாரு, தன்னுடைய எமிலிங்கிற புத்தகத்துல அந்த குழந்தை மைய கல்வியை முதலில் வலியுறுத்தினார். ரூசோ தான் எமிலின்னு. அவர் அப்ப ரூசோ எழுதிய நூலோட பேர் வந்து எமிலி. அதுல வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி கல்வி இருக்கணுங்கிறத சொல்றாரு. அது வந்து எப்படின்னு சைல்டு சென்டர்டு எஜுகேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இவர் வந்து குழந்தை மைய கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 13வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது தற்காப்பு தந்திரம் அல்ல? கீழ்கண்டவற்றில் எது தற்காப்பு தந்திரம் அல்ல அப்படின்னு பாக்குறப்ப எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தெரியும். பதில் 1, அதாவது 4 பதில பாத்தீங்கன்னா காரணம் கற்பித்தல் அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். இடமாற்றம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்றது அதுவும் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். அடுத்தது ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்றோம், பின்னடைவு அப்படின்னு சொல்றோம், அதுவும் டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல வரும். இதுல எது டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல தற்காப்பு நடவடிக்கையில வராது அப்படின்னா ஊக்கம் தான் வராது. ஊக்கம் என்பது ஒரு செயலை தூண்டும் ஆற்றலை தவிர அது மன அழுத்தத்தை குறைக்கும் தற்காப்பு நடவடிக்கையோ தந்திரமோ அல்ல. அடுத்து 14வது கேள்வி. மாஸ்லோவின் படிநிலை தேவைகளில் மிக உயர்ந்த நிலை எது? மாஸ்லோ என்ன பண்றாங்க, படிநிலை தேவை, அதாவது ஒரு குழந்தையினுடைய அந்த தேவை, அந்த தேவையை வந்து எப்படின்னா ஒரு கூம்பு மாதிரி கொண்டு வர்றார் மாஸ்லோ, ஒரு கோபுரம் மாதிரி. அதுல மிக உயர்ந்த நிலை, அந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய உச்சில இருக்கக்கூடியது எந்த தேவை அப்படின்னா தன்னிறைவு தேவை, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஒருவர் தனது முழு திறனை உணர்ந்து உச்சத்தை அடைவதே தன்னிறைவு தேவை. அதுதான் மாஸ்லோவின் படிநிலை தேவைகளில் மிக உயர்ந்த நிலை தேவை, தன்னிறைவு தேவை. அடுத்து 15வது கேள்வி. நினைவுறுத்தலின் முதல் படி எது அப்படின்னு கேட்டா முதல் படி வந்து பதிவு செய்தல் தான். அதாவது முதலில் செய்திகளை மூளையில் பதிவு செய்த பிறகு அவற்றை நினைவில் வைக்கவோ அல்லது மீட்டெடுக்கவோ முடியும். அப்ப ரீகால் பண்றதுல நினைவுறுத்தல், அதுல வந்து நினைவுல முதல் படி வந்து முதல்ல நம்ம கண்ட காட்சி நமக்கு அந்த விஷயங்களை வந்து பதிவு செய்யறதா, ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் முதல் படி. அடுத்து 16வது வினா. ஒரு குழந்தை தனது தவறை மற்றவர் மீது சுமத்துவது எந்த வகையான தற்காப்பு தந்திரம்? ஒரு குழந்தை தனது தவறை மற்றவர் மீது சுமத்துவது எந்த வகையான தற்காப்பு தந்திரம்? அது எந்த வகையான தற்காப்பு தந்திரம் அப்படின்னா அது வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், புறத்தெறிதல். அடுத்தவங்க மேல ப்ரொஜெக்ஷன் பண்றது, தனது குறைபாடுகளை அல்லது தவறுகளை பிறர் மீது ஏற்றி சொல்வது புறத்தெறிதல் எனப்படும். ப்ரொஜெக்ஷன் பண்றது புறத்தெறிதல் அப்படின்னு பேரு. அடுத்து 17வது கேள்வி. எந்த நுண்ணறிவு அடுக்கு நுண்ணறிவு கோட்பாடு ஸ்டெர்ன்பெர்க்கால் வழங்கப்பட்டது? இந்த ஸ்டெர்ன்பெர்க்ங்கிறவர் என்ன பண்றாருன்னா அடுக்கு நுண்ணறிவு கோட்பாட்டை சொல்றாரு. அது எந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, ஆக்கப்பூர்வ பகுப்பாய்வு மற்றும் சூழல் சார் நுண்ணறிவு. அப்ப ஸ்டெர்ன்பெர்க் நுண்ணறிவை மூன்று முக்கிய கூறுகளாக பிரித்து விளக்கினார். ஆக்கப்பூர்வ நுண்ணறிவு, பகுப்பாய்வு நுண்ணறிவு, சூழல் சார் நுண்ணறிவு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, 3 வகையாக அதை பகுத்து கூறுகிறார் ஸ்டெர்ன்பெர்க். அடுத்து 18வது கேள்வி. குமரப்பருவம் என்பது புயலும் அழுத்தமும் நிறைந்த பருவம் என கூறியவர் யார்? குமரப்பருவம் வந்து புயலும் அழுத்தமும் நிறைந்த பருவம் என்று சொன்னவர் ஸ்டான்லி ஹால். இவர் தான் சொல்றாரு இந்த குமரப்பருவத்தினர் வந்து
சந்திக்கும் மனநிலை மாற்றங்கள் மற்றும் சிக்கல்களை குறிக்க ஸ்டான்லிகால் இப்பெயரை வைத்தார். புயலும் அழுத்தமும் நிறைந்த பருவம் குமரப்பருவம். சொன்னவர் வந்து ஸ்டான்லி ஹால். அடுத்து 19வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது கற்றல் குறைபாடு அல்ல? எது கற்றல் குறைபாடு அல்ல அப்படின்னா டிஸ்கிராபியா கற்றல் குறைபாடு தான், டிஸ்கால்குலியா கற்றல் குறைபாடு தான், டிஸ்லெக்சியா கற்றல் குறைபாடு தான். இதுல எது கற்றல் குறைபாடு நிலை அல்ல அப்படின்னா மெண்டல் ரிடார்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன வளர்ச்சி குன்றிய நிலைதான். இது ஒரு பொதுவான அறிவுசார் குறைபாடு. கற்றல் குறைபாடு என்பது குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஏற்படக்கூடிய குறைபாடு. மன வளர்ச்சி குன்றிய நிலைங்கிறது பொதுவான ஒரு நிலை. ஆனா கற்றல் குறைபாடுங்கிறது அப்படி இல்லை. ஒருத்தருக்கு எழுத்துலதான் பிரச்சனை, எழுத்தை எழுதுவதுதான் பிரச்சனை அப்படின்னா அது டிஸ்கிராபியால வந்துடும். ஒரு குழந்தைக்கு வந்து கணக்கு போடுவதுலதான் அந்த குழந்தை தவறு பண்ணுது, தப்பா எண்களை மாத்தி சொல்லுது அப்படின்னா அது டிஸ்கால்குலியா. ஒரு குழந்தைக்கு ரீடிங் பண்றதுலயும் சரியா ரீடிங் பண்ணாம எழுத்துக்களை மாத்தி மாத்தி பண்ணுது, இல்ல அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி பண்ணுதுன்னா அது டிஸ்லெக்சியால வந்து. ஓகேவா? இது மன வளர்ச்சி குன்றிய நிலை வந்து ஒரு கற்றல் குறைபாடு லேர்னிங் டிசபிலிட்டியில வந்து வராது. அடுத்து 20வது கேள்வி. கோல்பெர்க்கின் கோட்பாடு எதனை பற்றியது? கோல்பெர்க்கின் கோட்பாடு எதனை பற்றியது? அப்ப கோல்பெர்க்கின் கோட்பாடு ஒழுக்க வளர்ச்சி பற்றியது. கோல்பெர்க் மனிதர்களின் ஒழுக்க வளர்ச்சியில் 3 நிலைகளையும் 6 படிநிலைகளையும் விளக்கினார். அப்ப கோல்பெர்க்குங்கிறத வந்து ஒழுக்க வளர்ச்சியோட நம்மளுக்கு அவரை சம்பந்தப்படுத்திக்கணும். அந்த கோட்பாட்டை சொன்னவர் கோல்பெர்க் அப்படின்னு முடிவுக்கு வந்தோம். அடுத்து 21வது கேள்வி. ஆக்க நிலையுறுத்த கற்றலின் மணி சத்தம் என்பது எதை குறிக்கிறது? இந்த மணி சத்தம் ஆக்க நிலையுறுத்த கற்றல்ல வந்து இந்த மணியை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த மணி சத்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா அது நிபந்தனைக்குட்பட்ட தூண்டலை குறிக்கும். முதலில் நடுநிலையான மணியோசை உணவோடு இணைக்கப்படும் போது நிபந்தனைக்குட்பட்ட தூண்டலாக மாறுகிறது. இந்த மணியோசை வந்து எதை வந்து சொல்ல வருதுன்னா நிபந்தனைக்குட்பட்ட தூண்டல், கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து குறிக்குது. அடுத்து 22வது கேள்வி. அறிதிறன் வளர்ச்சியில் அண்மை வளர்ச்சி மண்டலம் என்ற கருத்தை வழங்கியவர் யார்? அறிதிறன் வளர்ச்சியில வந்து அண்மை வளர்ச்சி மண்டலம் ZBD அந்த கருத்தை வந்து வழங்கியவர் யாருன்னா வைகாட்ஸ்கி. மாணவர் சுயமாக செய்யும் செயலுக்கும் பிறர் உதவியோடு செய்யும் செயலுக்கும் இடைப்பட்ட பகுதியை ZBPD என்று அழைத்தார். யாரு? வைகாட்ஸ்கி. அறிதிறன் வளர்ச்சியில் அண்மை வளர்ச்சி மண்டலம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து சொன்னவர் வந்து வைகாட்ஸ்கி. அடுத்து 23வது கேள்வி. தாண்டைக்கின் கற்றல் விதிகளில் முதன்மையானது. தாண்டைக்கினுடைய கற்றல் விதிகள் முக்கியமானது. இங்க இருக்கிற 4மே அவர் சொன்ன கற்றல் விதிகள் தான். பயன்பாட்டு விதி, பயிற்சி விதி, விளைவு விதி, ஆயத்த விதி. இதுல முதன்மையானது எது அப்படின்னு கேட்டா ஆயத்த விதி தான். கற்றலுக்கு மாணவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராக இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை விதி. இததான் தாண்டைக்கின் கற்றல் விதிகள்ல முதலாவதாக இருக்கக்கூடிய ஆயத்த விதி சொல்லுது. லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. அடுத்து 24வது கேள்வி. முதலில் நுண்ணறிவு சோதனையை உருவாக்கியவர் யார்? நுண்ணறிவு சோதனையை உருவாக்கி, நுண்ணறிவுனாலே நமக்கு ஒரு பேர் தான் ஞாபகத்துல வரணும், ஆல்பர்ட் ஃபினி. இவர் தான் வந்து முதலில் நுண்ணறிவு சோதனையை உருவாக்குகிறார். எந்த வருஷம்? 1905ஆம் ஆண்டு. இந்த பீனே என்ன பண்றாரு? பீனே மற்றும் சைமன் இணைந்து
முதல் நுண்ணறிவு சோதனையை உருவாக்கினர். அதாவது பீனேவும் சைமனும் இணைஞ்சு செய்யறாங்க. அடுத்து 25வது கேள்வி. கற்பித்தலில் செயல் வழி கற்றல் முறையை வலியுறுத்தியவர் யார்? சைல்டு சென்டர்டு எஜுகேஷன் சொன்னவர் வந்து ரூசோன்னு பார்த்தோம். அவர் எழுதிய எமிலி புத்தகத்துல அதை வலியுறுத்தி இருக்கிறார். சரி, அடுத்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் இருக்குல்ல, இந்த கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கான விடை வந்து ஜான் டூயி தான். ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், அதோட சொல்றது என்னன்னா லேர்னிங் பை டூயிங், செய்து கற்றல் அப்படின்னு சொன்னார். அந்த கற்பித்தல் அணுகுமுறையை சொன்னவர் வந்து ஜான் டூயி தான். ஜான் டூயி லேர்னிங் பை டூயிங் என்ற தத்துவத்தின் மூலம் கல்வியை அனுபவங்களாக மாற்றினார். அடுத்து 26வது கேள்வி. எந்த ஆளுமை வகை அமைதியாகவும் மற்றவர்களுடன் பழகுவதில் தயக்கமும் கொண்டவர்களை குறிக்கும் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஆளுமை வகை அப்படின்னா, மற்றவங்கள்ட்ட இருந்து பழகுறதுல வந்து தயக்கம் காட்டுவாங்க, அமைதியா இருப்பாங்க அப்படின்னாலே அவர்கள் வந்து அகமுகத்தவர்களாக தான் இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட். இத சொன்னவர் யாருன்னா யங்குங்கிற உளவியல் அறிஞர் தான் இந்த கருத்துக்களை சொல்றாரு. ஆளுமையில வந்து யங்கு. அவருடைய கூற்றுப்படி தனக்குள் சிந்திப்பவர்கள் மற்றும் வெட்கப்படுபவர்கள் அகமுகன்கள். இதற்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் புறமுகன்கள். சில பேர் ரெண்டு வகையும் இருப்பாங்க. அது அவர்கள் வந்து ஆம்பிவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இருமுகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 27வது கேள்வி. படைப்பாற்றல் என்பது எதனோடு தொடர்புடையது? படைப்பாற்றல் என்பது விரி சிந்தனையோடு தொடர்புடையது, டைவர்ஜென்ட் திங்கிங். ஒரு சிக்கலுக்கு பலவிதமான தீர்வுகளை யோசிப்பதே படைப்பாற்றலுக்கு அடிப்படை. அடுத்து 28வது கேள்வி. மறதி கோட்பாடு. மறதி அப்படின்னாலே எஃபிங்காஸ் தான் நமக்கு நினைவுக்கு வரணும். மறதி கோட்பாட்டை முதலில் ஆய்வு செய்தவர் யார்? விடை வந்து எப்பிங்காஸ். பொருளற்ற சொற்களை பயன்படுத்தி நான்சென்ஸ் சிலபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதை வந்து பயன்படுத்தி என்னன்னா, மறதி எவ்வளவு வேகமாக மாணவர்களிடம் குழந்தைகளிடம் நிகழ்கிறது என்பதை இந்த எப்பிங்காஸ் வந்து தன்னுடைய சோதனைகள் மூலம் செய்து காட்டுறார், நிரூபித்து காட்டுறார். அவ மறதி கோட்பாடு அப்படின்னாலே எப்பிங்காஸ் தான். ஓகேவா? அடுத்து 29வது கேள்வி. தனிநபர் வேறுபாடுகளுக்கு இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்றோம். இதற்கான முக்கிய காரணம் என்ன? ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விதமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னா, இங்க ரெண்டு தான். ஒன்று மரபு நிலை மற்றும் சூழ்நிலை. ஒருவரின் வளர்ச்சி மற்றும் பண்புகள் அவரது மரபணுக்கள் மற்றும் வளரும் சூழல் ஆகியவற்றின் தாக்கத்தால் அமைகிறது. அடுத்து 30வது கேள்வி. குழந்தைகளின் ஆளுமையை அளவிட பயன்படும் டேட் என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்த குழந்தைகளுடைய பர்சனாலிட்டியை அளவிடுறதுக்கு ஒரு கருவி பயன்படுத்தப்படுது, ஒரு மெத்தடாலஜி பயன்படுத்தப்படுது. அதுக்கு பேர் வந்து டேட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேட் அப்படின்னுடைய விரிவாக்கம் என்ன? அதனுடைய விரிவாக்கம் இது வந்து தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். இச்சோதனையில் படங்களை காட்டி மாணவர்களை கதை சொல்ல வைப்பதன் மூலம் அவர்களின் ஆழ் மன உணர்வுகள் அறியப்படுகின்றன. அடுத்து 31வது கேள்வி. கற்றலில் ஊக்கப்படுத்துதல் மோட்டிவேஷன் எத்தகைய விளைவை ஏற்படுத்துகிறது? கற்றலில் ஊக்கப்படுத்துதல் இலக்கை நோக்கி மாணவரை வழிநடத்துகிறது. ஏன் ஊக்கப்படுத்துறோம் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கி அவனை வந்து நகர்த்துறது.
வழி நடத்துதல். அடுத்து 32வது கேள்வி. எந்த கற்றல் நிலையில் குழந்தை கண்ணாடி பிம்பத்தை போல மற்றவர்களை பார்த்து செயல்படும்? நல்ல கேள்வியை படிங்க. எந்த கற்றல் நிலையில் குழந்தை கண்ணாடி பிம்பத்தை போல மற்றவர்களை பார்த்து செயல்படும் அப்படின்னா அது எந்த கற்றல் நிலை அப்படின்னா தற்கால குழந்தை பருவம் தான். அந்த அங்க கொடுத்திருக்கிற 3 ஆப்ஷன்ல அதுங்க அதுக்கான இது பொருத்தப்பாடம் இல்லை. இந்த டி தான், தற்கால குழந்தை பருவம் தான் இதற்கான விடை. இப்பருவத்தில் குழந்தைகள் பெரியவர்களை பார்த்து அப்படியே செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். அதுதான் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம குழந்தைகளே செய்யும். இந்த டீச்சர் விளையாடுற காலகட்டம்னா இந்த காலகட்டம் தான். சரி, அடுத்து 33வது கேள்வி. சிந்தனையின் அடிப்படை கருவி எது? இதற்கான பதில் கருத்துருக்கள், கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. சிந்தனையின் அடிப்படை கருவி எது அப்படின்னா கருத்துருக்கள் தான். நாம் சிந்திக்கும் போது ஏதோ ஓர் உருவம் அல்லது கருத்தின் அடிப்படையிலேயே மூளை செயல்படுகிறது. அடுத்து 34வது கேள்வி. நவீன உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா இதற்கான பதில் சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஆழ்மனம் மற்றும் உள பகுப்பாய்வு மூலம் உளவியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஆவார். இவர்தான் நவீன உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 35வது கேள்வி. கற்றல் மாற்றம், டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங் எத்தனை வகைப்படும்? கற்றல் மாற்றம் 3 வகைப்படும். நேர்மறை, எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய கற்றல் மாற்றம் என 3 வகைகள் உள்ளன. அடுத்து 36வது கேள்வி. ஒருவர் தனது உணர்ச்சிகளை மற்றவர் மீது திணிப்பது எவ்வகையான தற்காப்பு எந்திரம்? அது ஒருவர் தனது உணர்ச்சிகளை மற்றவர் மீது திணிப்பது எவ்வகையான தற்காப்பு எந்திரம்? இதற்கான விடை இடமாற்றம். மேலதிகாரி மீதான கோபத்தை வீட்டில் உள்ள குழந்தைகள் அல்லது மனைவியிடம் காட்டுவது இடமாற்றம். இதை டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தற்காப்பு நடவடிக்கை, தற்காப்பு தந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்து 37வது கேள்வி. மனவெழுச்சி நுண்ணறிவு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல்லை பிரபலப்படுத்தியவர் யார்? மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படிங்கிற அந்த சொல்ல பிரபலப்படுத்தியவர் யார்னா டேனியல் கோல்மேன். எப்ப 1995 இவரது புத்தகத்திற்கு பிறகு EQ என்ற கருத்து உலகம் முழுவதும் பிரபலமானது. அப்ப சாதாரணமா நுண்ணறிவு அப்படின்னா ஆல்பர்ட் ஃபினே, அவரு சைமனோட சேர்ந்துதான் 1905 அந்த வாக்குல ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. அது ஓகே, அது நுண்ணறிவை பத்தியான விளக்கங்களை சொல்லுது. சரி, மனவெழுச்சி நுண்ணறிவு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ பத்தி அந்த சொல்ல பிரபலப்படுத்தினது டேனியல் கோல்மேன். அடுத்த கேள்வி 38வது கேள்வி. எந்த கமிஷன் கல்வி என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரும் செயல் என்று கூறியது அப்படின்னா அது கோத்தாரி கமிஷன். கோத்தாரி கமிஷன் எப்ப அமைக்கப்பட்டது? 1964 to 66. கோத்தாரி கமிஷன் இந்திய கல்வியின் தரத்தை மேம்படுத்த பல பரிந்துரைகளை வழங்கியது. அடுத்து 39வது கேள்வி.
ப்ரூனரின் கண்டுபிடிப்பு கற்றலில் டிஸ்கவரி லேர்னிங் எது ஒரு படிநிலை அல்ல? இதற்கான சரியான விடையை நம்ம பார்க்கிறப்பே தெரியும், மனப்பாட நிலை. மனப்பாடம் பண்றது டிஸ்கவரி லேர்னிங்ல ஒரு படிநிலை அல்ல. கண்டுபிடிப்பு கற்றலில் டிஸ்கவரி லேர்னிங் சொன்னவர் யாருன்னா ப்ரூனர். அது கண்டுபிடிப்பு கற்றல் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல குறியீட்டு நிலை, படிம நிலை, செயல்முறை நிலைன்னு பல்வேறு படிநிலைகள் இருக்குது. அதுல மனப்பாட நிலை அந்த படிநிலைகள்ல வராது. ப்ரூனர் புரிந்து கொண்டு கற்கும் கண்டுபிடிப்பு கற்றலையே வலியுறுத்தினார், மனப்பாடம் செய்வதை அல்ல. அடுத்து 40வது கேள்வி. உள பகுப்பாய்வு கோட்பாட்டில் இன்பக் கொள்கை அடிப்படையில் செயல்படுவது எது? பிளஷர் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது முழுக்க முழுக்க தன்னுடைய சுய இன்பத்தை மட்டும்தான் அது நினைக்கும். அதுக்காக மட்டும்தான் அது செயல்படும். அந்த மனநிலை எந்த இது? அதாவது உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டுல சிக்மண்ட் ஃப்ராய்டு 3 வகையா சொல்றாரு மனித மனத்தை. ஒன்னு இட்டு, இன்னொன்னு ஈகோ, இன்னொன்னு சூப்பர் ஈகோ. இந்த இட்டுங்கிறது பிளஸர் பிரின்சிபிள்ல மட்டும்தான் இருக்கும். அப்ப இதுக்கான பிளஸர் பிரின்சிபிள் சொல்றது இட்டு, உடனடி திருப்தியை விரும்பும் ஒரு காட்டுமிராண்டித்தனமான மனநிலை தான் இட்டு மனநிலை. அடுத்து 41வது வினா. மாணவர்களின் கற்றல் குறைபாட்டை கண்டறிய பயன்படும் சோதனை எது? மாணவனுடைய கற்றல் குறைபாட்டை கண்டறிய பயன்படும் சோதனை எது? எந்த சோதனை அப்படின்னு கேட்டா டயக்னாஸ்டிக் டெஸ்ட், குறை தீர்க்கும் சோதனை. கற்றல் குறைபாட்டை கண்டறிய பயன்படும் சோதனை குறை தீர்க்கும் சோதனை. மாணவர்களுக்கு குறிப்பிட்ட பாடத்தில் எங்கே கடினமாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள இச்சோதனை நடத்தப்படுகிறது. ஹாட்ஸ்பாட் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சோதனை குறை தீர்க்கும் சோதனை. அடுத்து 42வது கேள்வி. மாண்டிசோரி கல்வி முறையில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மாண்டிசோரி கல்வி முறையில மாண்டிசோரி எதோட சம்பந்தப்பட்டவர்னா கிண்டர் கார்டன். இந்த கிண்டர் கார்டன் கல்வியில ஆரம்பத்துல இருந்து மாண்டிசோரிக்கு முன்னாடி உள்ள நபர் யாருன்னா புரோஃபல். இதெல்லாம் ஞாபகத்துல வந்துடணும். புரோஃபல் அவருடைய வழியில தான் மாண்டிசோரிலாம் வர்றாங்க. அப்ப இவருடைய கல்வி முறையில ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா வழிகாட்டி. மாண்டிசோரி கல்வி முறையில் ஆசிரியர் ஒரு மேற்பார்வையாளராகவும் வழிகாட்டியாகவும் மட்டுமே செயல்படுவார். அடுத்து 43வது கேள்வி. குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சியில் குழு பருவம், கேங்கேஜ், பியர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் என்பது எதை குறிக்கிறது? இதற்கான விடை பின் பிள்ளை பருவம். அதாவது 6 முதல் 12 வயது வரை குழந்தைகள் நண்பர்களுடன் சேர்ந்து குழுக்களாக செயல்பட விரும்புவார்கள். இந்த கேங் ஏஜ் அப்படின்னு சொல்றது 6 to 12 இந்த ஏஜ் தான். அதாவது பின் பிள்ளை பருவம். அடுத்து 44வது கேள்வி. சிறு குழந்தைகள் ஏன் தங்களுக்கு தாங்களே பேசிக் கொள்கிறார்கள் என்று வைகாட்ஸ்கி கூறுகிறார்? இந்த வைகாட்ஸ்கி ஏன் இந்த குழந்தைங்க சிறு குழந்தைங்க தனக்கு தானே பேசிக்கும், ஏன் அப்படி பேசிக்குதுன்னா சுய வழிகாட்டுதலுக்கு. குழந்தைகள் தங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தவும் திட்டமிடவும் இந்த தனியார் பேச்சை, பிரைவேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது தனக்குள் பேசிக்கொள்ளக்கூடிய பேச்சை பயன்படுத்துகிறார்கள். இத சொன்னவர் யாருன்னா வைகாட்ஸ்கி. அடுத்து 45வது கேள்வி. ஸ்கின்னரின் கருவுசார் ஆக்க நிலையுறுத்த கற்றலில் எதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது?
இதற்கான விடை வந்து வலுவூட்டல், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸ்கின்னர் வந்து எந்த வகையான ஆக்க நிலையுறுத்தலை வந்து பயன்படுத்துறாருன்னா கருவிசார் ஆக்க நிலையுறுத்தலை பயன்படுத்துறாரு. இவர் பாவ்லோவ் வந்து மரபுசார் ஆக்க நிலையுறுத்தலை பயன்படுத்துறாரு நாயை வச்சு. இவர் ஸ்கின்னர் வந்து கருவிசார் ஆக்க நிலையுறுத்தலை பயன்படுத்துறப்ப அதுல வந்து கற்றலில் எதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறதுனா வலுவூட்டலுக்கு. ஒரு சரியான செயலுக்கு பரிசு அல்லது பாராட்டு கிடைத்தால் அந்த செயல் மீண்டும் நிகழும் என்பதை ஸ்கின்னர் வலியுறுத்தினார். இந்த வலுவூட்டல ரெண்டு பயன்படுத்தப்படுது, பரிசு மற்றும் பாராட்டு. அடுத்து 46வது கேள்வி. வகுப்பறையில் உள்ளடக்கிய கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது எதனை குறிக்கிறது? இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ங்கிறது இன்னைக்கு வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல மட்டும்தான் நடைபெறுகிறது. மீதி பள்ளிக்கூடங்கள்லாம் அது நடைபெறுதாங்கிறதுலாம் கேள்விக்குறிதான். சரி, பரவாயில்ல. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே கூரையின் கீழ் கல்வி. இதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சாதாரண குழந்தைகள் என பிரித்து பார்க்காமல் அனைவருக்கும் சமமான கல்வி வழங்குவதே இதன் நோக்கமாகும். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதான், அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி வகுப்பறையில். அடுத்து 47வது கேள்வி. கில்போர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பில் மொத்தம் எத்தனை திறன்கள் உள்ளன? அப்ப நுண்ணறிவுல வந்து ஆல்பிரட் ஃபினேவை பார்த்தோம். அடுத்தது வந்து இன்னொருத்தரை பார்த்தோமே, இப்ப இன்னொருத்தர் யாரு? டேனியல் கோல்மேன். ஈக்யூ சொன்னார்ல, ஆல்பிரட் ஃபினே சொன்னது ஐக்யூ, இவர் சொன்னது ஈக்யூ, மனவெழுச்சி நுண்ணறிவு, டேனியல் கோல்மேன். இப்ப பாக்குறது கில்போர்ட், இவரும் நுண்ணறிவு சம்பந்தப்பட்டவர் தான் கில்போர்ட். அப்ப ஒரு நுண்ணறிவு கட்டமைப்பில் மொத்தம் எத்தனை திறன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா 180 இருக்குன்னு சொல்றாரு. அதாவது மாதிரியில் வந்து கில்போர்டினுடைய மாதிரியில 6x5x6 is equal to 180 காரணிகள் உள்ளன என்று சொல்கிறார். அடுத்து 48வது கேள்வி. குழந்தைகளின் விளையாட்டு பருவம், பிளேவே மெத்தட், யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? குழந்தைகளின் விளையாட்டு பருவம்னு சொல்றான். விளையாட்டு முறை கற்றல் வந்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா கால்டுவெல் குக் தான். கால்டுவெல் குக் விளையாட்டின் மூலம் கற்கும் முறையை முதலில் நூலாக எழுதினார். கால்டுவெல் குக். அடுத்து 49வது கேள்வி. அறிவுசார் வரைபடம் யாரால் உருவாக்கப்பட்டது? கான்செப்ட் மேப். இது வந்து கிட்டத்தட்ட அந்த 4-5க்கெல்லாம் வந்து சமீப காலத்துல அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதாவது அது 6-8 குழந்தைகள் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் மெத்தடாலஜி படி அதுங்க வந்து மைண்ட் மேப் போடணும். 4-5ல வந்து மைண்ட் மேப்புக்கு பதிலாக கான்செப்ட் மேப்பு போடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் வந்து வலியுறுத்தப்பட்டது, நம்மளும் செஞ்சிருக்கோம். ஓகே, இங்க கேள்வி என்னன்னா அறிவுசார் வரைபடம் யாரால், இந்த கான்செப்ட் மேப்பை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஜோசப் நோவாக். அதாவது தகவல்களை தொடர்புபடுத்தி வரைபடமாக மாற்றுவதன் மூலம் கற்றல் எளிதாகிறது என்று நோவாக் கூறினார். அடுத்து 50வது கேள்வி. தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 புதிய கல்வி அமைப்பு என்ன? தேசிய கல்விக் கொள்கை இப்ப நடப்புல இருக்கிறது NEP 2020. இதுல வந்து புதிய கல்வி அமைப்பு என்ன அப்படின்னா 5+3+3+4 இந்த அமைப்பு தான் புதிய
கல்விக் கொள்கையின்படி ஆரம்ப கல்வி, தயாரிப்பு கல்வி, நடுநிலை கல்வி மற்றும் உயர்நிலை கல்வி என பிரிக்கப்பட்டுள்ளது. 5+3+3+4. சரி, இதுல நம்ம இப்ப இந்த 50 கேள்விகளுக்கும் நம்ம வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிட்டோம். நம்முடைய ஸ்கோர் வழக்கம் போல இந்த தேர்வுலையும் நம்ம மாதிரி தேர்வுலையும் நம்ம 50க்கு 50 வெற்றி புள்ளிகள் பெற்று முன்னிலையில இருக்கிறோம், முதன்மையா இருக்கிறோம். 100% வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இந்த வெற்றியும் இந்த வெற்றியின் மூலம் கிடைக்கும் நம்பிக்கையும் மன உறுதியும் உங்களை வரக்கூடிய ஜூலையில் 4/5 வரக்கூடிய அந்த தேர்வுல நீங்க இதே உத்வேகத்தோட இதே நம்பிக்கையோட கட்டாயம் 30 கேள்விகள் இடம்பெறக்கூடிய அந்த சைக்காலஜி கல்வி உளவியல் மற்ற அந்த குழந்தை உளவியல் சார்ந்த அந்த பாடத்துல அந்த பகுதியை நீங்க வெற்றிகரமாக சிறப்பாக 30க்கு 30 மதிப்பெண் புள்ளிகள் பெற்று முன்னிலை பெறுவீர்கள் என்ற வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் மணிகணேசன். நன்றி, வணக்கம்.